பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, ஏஐ வளர்ச்சியால் மனித வேலைவாய்ப்புகள் பறிபோய்விடுமோ என்ற அச்சம்தான் இந்த தொழில்நுட்பத்துக்கான மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. ஆனால் வரலாற்று சான்றுகளின்படி எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் மனித வேலைகளை பறித்ததில்லை என்று நம்பிக்கையுடன் பேசினார். ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை கிராமுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ரூபாய் 8060க்கு விற்பனையானது. பவுனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் 64,480க்கு விற்பனையானது. பட்டுக்கோட்டை பள்ளத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி கவிபாலா வகுப்பிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் அந்த மாணவியின் குடும்பத்துக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் வழங்கிட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் குறை சொல்லவில்லை, அப்புறம் எதற்கு அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு கோபமாக கூறியுள்ளார். ஒரு யூனிட் மின்சாரத்தை ரூபாய் 6க்கும் குறைந்த செலவில் தயாரிக்க முடியும் எனும் நிலையில் ரூபாய் 20க்கு அதிக விலை கொடுத்து வாங்குவதை ஏற்க முடியாது. இதே நிலை நீடித்தால் எத்தனை முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க முடியாது. எனவே நிலுவையில் உள்ள அனல் மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் அமைந்துள்ள காமராஜரின் உருவம் பதித்த கல்வெட்டு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அக்கட்சியின் தலைவர் செல்வ பிறந்தகை கூறியுள்ளார். திருவுருவச் சிலையும் கல்வெட்டும் விரைவில் திறக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களோடு பயணிப்பவர்களுக்கு தேர்தல் வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்பது தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்துள்ளோம் என்று தாவேக தலைவர் விஜய் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள பல IAS அலுவலர்களுக்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி இயக்குனர் பணியிட மாற்றத்தை மட்டும் திரித்து அரசியல் உள்நோக்கத்துடன் தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பதிலளித்துள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை ஆன்மீக நகரான பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட அனைத்து முருகன் கோயில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஹமாஸ் இயக்கத்தினர் பிணை கைதிகளை இப்போது விடுவிப்போம், அப்போது விடுவிப்போம் என்று கூறுகின்றனர். வரும் சனிக்கிழமை பகல் 12 மணிக்குள் பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்தாகும். சிறிது சிறிதாக அல்ல, பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படும். மீண்டும் நரகத்தை சந்திக்க நேரிடும். எனினும் இது எனது தனிப்பட்ட கருத்து. இதனை இஸ்ரேல் நிராகரிக்கலாம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.